ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் பொறையுடைமை அதிகாரத்தில் 9வது குறளும் 10வது குறளும் பார்க்க போகிறோம். 9வது குறள் பார்ப்போம். பொறையுடைமை அதிகாரத்தில் 9வது குறள், துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா துறந்தார் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பற்றினை விட்டவர், இறந்தார் அப்படின்னாக்கா வரம்பு கடந்தவர், இன்னா அப்படின்னா தீய, இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல், நோட்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். துறந்தாரின் தூய்மை உடையர், அதாவது பற்றினை அவங்கள விட தூய்மையானவங்க யாருன்னு பார்த்தோம்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். இறந்தார் அப்படின்னா என்ன யாருன்னு பார்த்தோம்னா வரம்பு கடந்தவர், அதாவது வரம்பு கடந்து பேசுகிறவங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய இன்னாச்சொல், அதாவது தீய சொற்களை நோட்கிற்பவர்னா பொறுத்து கொள்றவங்க தான் துறந்தார், அதாவது பற்றினை விட்டவங்களை விட தூய்மையானவங்க. துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியருனும் மேலானவர். அடுத்து பார்த்தோம்னா பொறையுடைமை அதிகாரத்திலே கடைசி குறள், அதாவது 10வது குறள். இது 9வது குறள் மாதிரியே தான் இருக்கும். உண்ணாது நோட்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னாக்கா நோட்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நோன்பு மேற்கொள்பவர், இன்னாச்சொல் தீயச்சொல் ஏற்கனவே பார்த்தோம். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா உண்ணாது நோட்பர் பெரியர், அதாவது உண்ணாது நோன்பு மேற்கொள்கிறவங்களை விட பெரியவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின், அதாவது பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவங்க உண்ணாது நோன்பு மேற்கொள்கிறவங்களை விட பெரியவங்க. உண்ணாது நோட்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர். 2 குறளுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 9வது குறள் சொல்கிறேன். துறந்தாரின் தூய்மையுடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினும் மேலானவர். அடுத்து 10வது குறள், உண்ணாது நோட்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர். பொறையுடைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள் அவ்வளோதான். டெய்லி மேக்ஸில் ஃபார்முலா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், அதில் பார்ப்போம். மேக்ஸ் ஃபார்முலா இன்றைக்கும் சதுரம் மற்றும் செவ்வகமே சொல்கிறேன். சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா a², சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 4a, மூலை விட்டம் d கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √2a. அதுவே மூலை விட்டம் கொடுத்து பரப்பு கேட்டாங்க அப்படின்னாக்கா d²/2. சதுரத்துக்கான ஃபார்முலா இன்னொருத்தர சொல்கிறேன். சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a², சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4a, மூலை விட்டம் d கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √2a. அதுவே d கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா d²/2. அதே போல் செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா l×b, செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2(l+b), மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √(l²+b²). செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா l×b, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2(l+b), மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா √(l²+b²). என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.